வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம டிசம்பர் மந்தோட செகண்ட் வீக் பார்ட் 2, ஆனால் டிசம்பர் மந்தோட பார்ட் 4 இது. ஓகேவா? ஸோ டிசம்பர் மந்தோட சேர்த்து அக்டோபர் இல்லை செப்டம்பர் மந்த்தும் இருக்குது. யாராவது பார்க்கல அப்படின்னா ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் ரெக்கார்டாக தான் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். எஸ், ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், அப்படியே பாருங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, விச் சிட்டி அண்ட் கண்ட்ரி ஹோஸ்டட் சிட்டிஸ் COP20? ஓகே, COP20ங்க. COP அப்படிங்கிறது கோஆப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ். ஓகேவா? ஸோ அது இப்போ 30 போய்கிட்டு இருக்குது பிரேசிலில் ஜென்ரலாக. ஆனால் இவங்க சிட்டி ஒரோட இது என்ன சொல்கிறது, ஷார்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ இதை COP20 சிட்டிஸ் யார் ஹோஸ்ட் பண்ணுறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, உஸ்பெகிஸ்தான், சமர்கந்த் உஸ்பெகிஸ்தான். ஓகேவா? சமர்கந்த் உஸ்பெகிஸ்தான். ஓகேவா? 43rd யுனெஸ்கோவோட ஒரு சில இது அவங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. போன கிளாஸில் கூட நம்ம எடுத்துருப்போம். ஓகே, 43rd. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா COP20. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா யுனெஸ்கோவோட 20th இன்டர் கவர்மெண்டல் கமிட்டி மீட்டிங் டெல்லியில் நடந்தது. ஓகே, 20வது யுனெஸ்கோவோடது. அதில் தான் தீபாவளியை பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டேஞ்சபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அது இந்தியாவோட 60th, ஓகேங்களா, 60th இன்டேஞ்சபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட். ஓகே, இன்டேஞ்சபிள். 50th பார்த்தீங்க அப்படின்னா கர்பா டான்ஸ். ஸோ கர்பா டான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தோட ஒரு பாரம்பரியமான டான்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் சமர்கந்த் உஸ்பெகிஸ்தான். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 20வது மீட்டிங் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கன்வென்ஷன் அப்படின்னா கூடுறது. ஓகேங்களா? ஒரு இடத்துல மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணுறது. ஓகே, கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் ஆஃப் வைல்டு ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஓகே, தெரியுங்களா? ஃப்ளோரா அப்படிங்கிறது ஃப்ளவர் பற்றினது, ஃபானா அப்படிங்கிறது உயிரினங்களை பற்றினது. ஓகேவா? ஸோ ரெண்டு. ஓகே, என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். ஸோ அதனுடைய இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் அது எங்கே நடந்ததுன்னா உஸ்பெகிஸ்தான், சமர்கந்த். ஓகே, ஸோ கேள்வி வந்துச்சு அப்படின்னா இந்த மீட்டிங் எங்கே நடந்துச்சுன்னு தான் கேட்பாங்க. ஓகேவா? உஸ்பெகிஸ்தான் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் சமர்கந்த் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா மார்க் வாங்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட மோட்டிவாக இருக்கும். அதனால் அப்படி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, இதில் வேறு எதுவும் கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த கேள்வி போகலாம். ஸோ நீங்கள் இது மட்டும் பார்த்து வச்சுங்க, இதோட அந்த சிட்டிஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு மட்டும் பார்த்துக்கிச்சேன். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆன் இந்த தான் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். ஓகே, 73 இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஓகே, அடுத்தது வாட் சிக்னிஃபிகண்ட் ஆனிவர்சரி வாஸ் மார்க்டு டியூரிங் சைட்ஸ். ஓகே, சைட்ஸ் சிட்டிஸ்ன்னு சொல்லிட்டேன். சைட்ஸ் COP20. ஓகே, எந்த இயரு? 73 அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டி, 50th, ஆல்மோஸ்ட் 50th அந்த மாதிரி வரும். ஓகேவா? 50th ஆனிவர்சரி ஆஃப் சைட்ஸ் கன்வர்ஷன் என்டரிங் இன்டு ஃபோர்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்தது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் நம்மளோட ஜிடிபி ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 26. ஓகேங்களா? டிசம்பர் மாதம் அனௌன்ஸ் பண்ண இது டேட்டா. ஓகே, ஜிடிபி ஃபோர்காஸ்ட் யார்? ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேவா? அதனால் ரொம்ப முக்கியம். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் நம்ம 4th ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர். ஃபஸ்ட்டு யார்? ஜப்பான். ரைட்டா? ரைட். அவங்க எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க? 7.2 அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வேறு எதுவும் வராது, நம்ம டேரெக்டாகவே போயிடலாம். ஓகே, உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இது மட்டும் பார்த்துங்க, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோட ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகே, இது 1000 டைம் நம்ம சொல்லியாச்சு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துங்க. இப்போ இதில் முக்கியமானது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஓகே, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். ஏன் அப்படின்னா இவர் ஏன் முக்கியம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணாங்க. ஓகே, விகாஸ் சீல் அப்படி ஒருத்தர் இருந்தார். ஓகேங்களா? அவர் தான் இந்த பொசிஷனில் இருந்தார். விகாஸ் ஷீல் அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இப்போ சத்யா ஸ்ரீனிவாஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதில் இவ்வளோ தான், வேறு எதுவும் கேள்வி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, அடுத்தது விச் இன்ஸ்டிடியூஷன் லீட்ஸ் இந்தியாஸ் நேஷனல் ஹப் ஃபார் எதுக்காக? குவாண்டம் கம்யூனிகேஷனில் நேஷ்னல்
ஹப் வந்து இவங்க இது பண்ண போகிறாங்க. ஓகே, இந்தியாஸோட நேஷனல் ஹப் ஃபார் குவாண்டம் கம்யூனிகேஷன் அண்டர் நேஷனல் குவாண்டம் மிஷன். யார் வந்து எந்த இன்ஸ்டியூஷன் வந்து இதை லீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, எந்த இன்ஸ்டியூஷன்? ஓகே, நேஷ்னல் இன்ஸ்டியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து டாப் இன்ஸ்டியூஷன் இதுதான். ஓகேவா, சரி, யாருன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க? எந்த இன்ஸ்டியூட்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெட்ராஸ். ஓகே, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெட்ராஸு சி டாட். ஓகே, சி டாட் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்ரிக். ஓகே, சமக்யா டெக்னாலஜி ஃபவுண்டேஷன். ஓகே, அவங்களோட சமக்யா டெக்னாலஜி ஃபவுண்டேஷன். அவங்க 2 பேர் இந்த இதுதான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது பண்ண போகிறாங்க. ஓகே, எதுக்காக அப்படின்னா அச்சீவிங் இந்தியாஸ் குவாண்டம் கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹப். ஓகேங்களா, யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்கில் ஐஐடி மெட்ராஸ் வந்து இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து இதை பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் விஷயம். இதில் வந்து வேறு எதுவும் வராது. ஓகே, அடிஷ்னலாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நேஷனல் குவாண்டம் மிஷன் 2023 ஏப்ரல் மாதம் 2023. பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? 6000 கோடி. ரவுண்டாக 6000 கோடி. எவ்வளோ வருஷத்துக்கு? 8 வருஷத்துக்கு. ஸோ 8 வருஷத்துக்கு 6000 கோடி டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 6000 டிவைட் பை 8 இயர்ஸ் போட்டிங்க அப்படின்னா 750 crore. ஓகே, அவங்க சொல்லலை, நான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமாக சொல்லும்போது உங்களுக்கு மைண்டில் ஞாபகம் இருக்குல்லையா, அதுக்காக. ஓகே, அப் டு ஃபினான்ஷியல் இயர் 31. ஓகேங்களா, ஃபினான்ஷியல் இயர் 31 வரைக்கும் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டாட்டிக்காக வந்து இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் பற்றி தெரிஞ்சுக்கணும். நேஷனல் குவாண்டம் மிஷன் 2023 6000 கோடி 8 வருஷம் அப் டு ஃபினான்ஷியல் இயர் 31. அவ்வளோதாங்க. ஓகேவா, இந்த குவாண்டம் மிஷனு இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, நேஷனல் இன்ஸ்டியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கில் ஓவரால் வந்து ஐஐடி தான் டாப். ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் தி 3 அப்ரூவ்டு பைலட் ஹார்பர்ஸ்? பைலட் அப்படின்னா வந்து பைலட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ட்ரையல். ஓகேங்களா, ஸோ எது வந்து இப்போ 3 வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த 4 ஆப்ஷனில் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எதில்? இந்தியாவோட ப்ளூ போர்ட் இனிஷியேட்டிவ் எது? ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வனக்பாரா அப்படிங்கிறது டயூவில் இருக்கிற வனக்பாரா அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஜகாயு வந்து இருக்குது குஜராத். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால், புதுச்சேரி வந்து பாண்டிச்சேரி யாருக்கும் ஞாபகம் மறக்காமல் போகும் இதாகாது, அதனால் அது இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து கேரளா, கொச்சின் கேரளா இல்லை, அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, அதுதான் ஆன்சர் டி. ஓகே, ஸோ அப்போ இதில் ஏதாவது கொஸ்டின் எக்ஸ்ட்ரா வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு 5 கொஸ்டின் வச்சு ஆட் ஒன் அவுட் கேட்கலாம். ஓகேவா, ஓகே, இல்லைன்னா 2 கொடுத்து 3வது என்ன போர்ட் அப்படின்னு வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துங்க. ஓகேவா, ஸோ பார்த்துங்க என்ன இதுன்னு. ஸோ இந்த ப்ளூ போர்ட் எதுக்குன்னு அப்படின்னா டு ஸ்ட்ரென்தன் கோஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பூஸ்ட் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொமோட் சஸ்டெயினபிள் க்ரோத் அண்டர் இந்தியாஸ் ப்ளூ எக்கானமி. ப்ளூ எக்கானமினா என்ன? ப்ளூ அப்படின்னா க்ரீன் அப்படின்னா பசுமை, ப்ளூ அப்படின்னா கடல் தான். ஓகேங்களா, கடல் தான். ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுங்க, நல்லது. இதில் தாண்டி வேறு என்ன? ஓகே, இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அண்டு அனிமல் ஹஸ்பண்டரி. ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி. ஸோ இதனுடைய மினிஸ்டர் யார்? ராஜீவ் ரஞ்சன் சிங். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்டரும் கூட. ஓகே, ஸோ இந்தியா சைடு இவங்க யுனைடெட் நேஷன்லேருந்து வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது? 1945. ஓகே, 1945 ரோம் இட்டாலியில் இருக்குது. ஓகேவா, ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஸ்தி சம்பத்த யோஜனா. ஓகே, அந்த இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த கடல் சார்ந்த கடல் வேலை செய்கிறவங்களோட வாழ்க்கையை வந்து உயர்த்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஓகே, இதில் வந்து புது டெக்னாலஜிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து இந்த பிரதான் மந்திரி மஸ்திய சம்பத யோஜனா. ஓகே, இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 2020. ஓகேவா, 2020. அதுக்கான பட்ஜெட் ஓகே, அந்த 5 இயர் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,050 ரூபா. இது ரொம்ப முக்கியம். 20,050 ரூபா. எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க? 2020. ஓகே, பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ இதில் வேறு ஏதாவது வருமா? வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஓகேவா, கிளியர் தானே? அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா வாட் இஸ் தி மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டி
government sector pension funds portfolio that can be invested in government securities. Okay, ஸோ கவர்மெண்ட்டோட பென்ஷன் இருக்கு இல்லையா, பென்ஷன் அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாவது நலத்திட்டங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ % வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப் டு 65 வரைக்கும் பண்ணலாம். ஓகேவா, அப் டு 65 வரைக்கும் பண்ணலாம். இதோட ஸ்ட்ராட்டஜிக்கை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த நியூஸை பற்றின ஃபுல்லாக வந்து நம்ம இது பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ நான் சொன்ன மாதிரி ஓகே, அப் டு 65% வரைக்கும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் பென்ஷன் ஃபண்டை வந்து கவர்மெண்ட் செக்டார் பென்ஷன் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே அதுதான் இந்த 65 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 65 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்பர், அதனால் பார்த்துங்க. ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2003 வந்து பிஎஃப்ஆர்டிஏ பிஎஃப்ஆர்டிஏ வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 2003. ஓகே, இதோடைய ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் ராமன். ஓகே, இது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரி. டிபார்ட்மெண்ட். இது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேவா, ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் 60%க்கு அப் டு 65% வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே இதில் வேறு ஏதாவது இருக்கா? ஓகே, ஸோ அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்து கவர்மெண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 5% வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரிஸ்கி தான், ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் அவங்க பண்ணுறோம் அப்படின்னா அதோட 5% வந்து பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க். ப்ளீஸ் அது என்ன சொல்லுவாங்களே, டூ ரிசர்ச் பிஃபோர் இன்வெஸ்டிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஸோ அதனால் வந்து ரிஸ்க் இருக்கிறனால 5% மட்டும்தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன். ரைட்டா? எஸ். ஓகே, வேறு ஏதாவது இருக்கா? ஓகே இங்கெல்லாம் பாருங்கள், கமர்ஷியல் பேப்பர் கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேப்பர் அப்படிங்கிறது, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா, ஷார்ட் டேர்மில் வந்து பணத்தை வந்து இது பண்ணுறதுக்கான இது. கமர்ஷியல் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் வந்து மெயினாக இருக்கிறத வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்தது, which new asset classes have pension funds being permitted to invest in under the updated PFRDA rules for government schemes. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பர்மிஷன் அப்படிங்கிறது வந்து இந்த இதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா கோல்டு, சில்வர், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் இது, அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. இதெல்லாம் வந்து இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துங்க, ஆட் ஒன் அவுட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து what is the maximum limit for investment in short term debt instrument. சொன்ன இல்லையா, இதுதான் மணி மார்க்கெட். இதில் கமர்ஷியல் பேப்பர் அண்டு சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இன் கவர்மெண்ட் செக்டார் பென்ஷன் ஸ்கீம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10% தான். 10% தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் இருக்குது. ஓவராலாக வந்து 65% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் போடலாம். 5% வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட 5% வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மேக்ஸிமம் 10% வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் பேப்பர்ஸ் அண்டு சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். ஸோ இதில் போடலாம். ஸோ நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து ஷார்ட் டேர்மு லிக்விடிட்டி டூல். ப்ராமிசரி நோட். கமர்ஷியல் பேப்பர் இதெல்லாமே வந்து ப்ராமிசரி நோட். அடுத்தது வந்து ஸோ அமேசான் இருக்கு இல்லையா. ஸோ அமேசான் எங்கே இருக்குது? யூஎஸில் இருக்குது. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் அமேசான்ஸ் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் இன் இந்தியா பை 2030? 2030 நாங்கள் இவ்வளோ கோடி இவ்வளோ பில்லியன் வந்து உங்கள் கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சரும் போட்டு நான் பக்கத்துலேயே. என்ன அப்படின்னா 35 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3200 கோடி அப்படிங்கிறது வரும். 2030 வரைக்கும். 2030 35 அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஃபவுண்டர் யார்? ஜெஃப் பெஜாஸ்.
பெஜோஸ். ஓகேவா, அவ்வளோதான், ரைட்டு. ஓகே, ஸோ இந்த ஃபண்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய இவங்க கதிசக்தி விஸ்வவித்யாலயா, இது வந்து பார்த்தீங்கன்னா வடோடோரா குஜராத்தில் இருக்குது. இது ஒரு இன்ஸ்டியூஷனுங்க. ஓகேவா, குறிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஜிஸ்டிக் செக்டார், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அந்த வகையான ஸோ அந்த டைப்பில் இருக்கிற எஜுகேஷனை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு இன்ஸ்டியூட். ஓகேவா, ஓகே, ஸோ அவங்க தான். ஓகே, இந்த கதிசக்தி விஸ்வவித்யாலயா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேக்கு கீழே வரும். ஸோ அமேசான் வந்து இவங்க கூட கொலாபரேட் பண்ணுறாங்க. கதிசக்தி விஸ்வவித்யாலயா கூட சேர்ந்து கொலாபரேட் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். எதில்? லாஜிஸ்டிக் செக்டாரில், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டாரில். ஓகேவா, ஸோ இதில் அதை தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க. பிஸ்னஸ் எஜுகேஷன். ஓகே, இதெல்லாம் வந்து தேவையில்லாது. ஓகேவா, ஓகே, படிக்கிறீங்கன்னா படிச்சுங்க, நல்லது. அடுத்து வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இண்டிவிஜுவல்ஸ் வாஸ் நேம்டு, ஓகே, வாஸ் நேம்டு டு ஃபோர்ப்ஸ் 30 under 30 ஃபினான்ஸ் 2026. ஓகே, 30 டாப் 30 வயசுக்குள்ளே யார் ரிலீஸ் பண்ணுறா? ஃபோர்ப்ஸ். ஃபார் their ஒர்க் இன் டிரான்ஸ்ஃபார்மிங் டேட்டா ட்ரிவன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பைனியரிங் டேட்டா சென்ட்ரிக் இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக பண்ணி ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அவுட்புட் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இண்டிவிஜுவல் வாஸ் நேம்டு அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் தந்திருக்காங்க. அதில் யாரோட பேர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன முக்கியம் அப்படின்னா இவர் வந்து இந்தியன் ஆரிஜின், அதனால் முக்கியம். ஓகேவா, ஸோ அப்போ இந்தியன் ஆரிஜின் சொன்ன உடனே 2 பேர் தான் இருக்குது, அங்கித் குப்தா, அரவிந்த் குமார். ஓகே, அவர் வந்து ஜட்ஜுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜட்ஜ் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரமாட்டார். அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்டெக் இன்வெஸ்டர். அப்போ கொஸ்டினுக்கும் இவருக்கு தான் மேட்ச் ஆகுது. அப்போ அர்கின் குப்தா. ஓகே, இந்தியன் ஆரிஜின் அர்கின் குப்தா. இவர் வந்து அமெரிக்காவில் இருக்கார். ஓகேங்களா, இந்தியன் ஆரிஜின்னு பார்த்துங்க, அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவும் வராது. ஓகே, which country won the International Federation of Hockey Men's Junior Hockey Cup? ஓகே, மென்ஸ் ஜூனியர் ஹாக்கி கப்பு யார் ஜெயிச்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, ஜெர்மனி. ஓகே, ஜெர்மனி யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெயின். பக்கத்து கண்ட்ரி தான் ஜெர்மனி, ஸ்பெயின். இது என்ன ஏன் முக்கியம் இந்த இதுக்கு நியூஸ் அப்படின்னா, இது எங்கே நடந்துச்சுன்னு கேட்கலாம். இது வந்து சென்னையில் நடந்துச்சு, அதுதான் கேள்வி. ஓகே, இதுதான் ப்ரையாரிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. சம்மந்தம் இல்லாமல் இதுக்கு ஒரு கொஷின் எதுக்கு வைக்கணும்? இந்தியா இன்வால்வ் ஆயிருந்தால் மட்டும்தான் அதில் வந்து கொஷின் வைப்பாங்க. அப்போ சென்னையில் தான் வந்து நடந்திருக்கு மென்ஸ் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப். ஓகேவா, ஓகே, இதில் முக்கியமானது இது வந்து 14வது எடிஷன். ஓகேங்களா, 14வது எடிஷன். ஓகே, ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்தளவுக்கு பார்த்துங்க. இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லுசானே, சுவிட்சர்லாண்டு இருக்குது. ஓகே, லுசானே, சுவிட்சர்லாண்டு. ஓகே, இதோட ஹெட் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயப் இக்ரம். ஓகே, தயப் இக்ரம். ஓகே, 2 முக்கியம். தயப் இக்ரம், லுசானே, சுவிட்சர்லாந்து. ஹாக்கி லுசானே. ஓகே, ரைட்டு. அடடா. அடுத்து வந்து விச் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகே, ஃப்ரம் பாகிஸ்தான். சம்மந்தமெல்லாம் பாகிஸ்தான் வந்திருக்கு அப்படின்னா இப்போ தான் நமக்கு பாகிஸ்தானுக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அதனால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அவங்களோட மிசைல் ஏதாவது டெஸ்ட் பண்ணால் கேட்கலாம், இல்லை இந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, பாகிஸ்தான் வாஸ் ரீசென்ட்லி ஆடட். ஸோ யோசிக்கலாம், பாகிஸ்தான் பற்றி எது கேட்கலாம் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வந்து ஏதாவது ஒரு டனல் வந்து பெரிய டனலாக இருக்குது, உலகத்திலே பெரிய டனல் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்தோனேஷியாவில் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இந்தோனேஷியா எதுக்கு பூரா சம்மந்தம் இல்லாமல் கேட்குறாங்க அப்படின்னா இந்தோனேஷியாவும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் போய்கிட்டு இருக்குது. நிறையா ஏஷியன் சம்மிட்ஸ் வந்து இப்போ ஏஷியா சைடில் இருக்க சம்மிட்ஸ் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, நமக்கும் வந்து அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து லிங்க் ஆகிருக்கு. ரீசெண்டாக வந்து நிறைய நியூஸ் வந்து இந்தோனேஷியாவை பற்றி, இந்தோனேஷியா மிங்கிலானை பற்றி வந்திருக்கு. அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி தான் பாகிஸ்தான் இப்போ பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அதனால் இதை வச்சு ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா அதில் என்ன கொஸ்டின் வந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி படித்து வச்சுக்கணும். ஓகே, அதுதான் விஷயம். ஸோ அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரீசென்ட்லி ஆடட் யுனெஸ்கோவோட இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். ஓகே, இன் நீட் ஆஃப் அர்ஜென்ட் சேஃப்கார்டு. அதை வந்து அர்ஜென்ட்டாக சேஃப்கார்ட் பண்ணணும், அது வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதை வந்து நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னா போரிண்டோ. ஓகே, போரிண்டோ. ஓகே, ஆன்ஷியன்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. போரிண்டோ. ஓகே, போரிண்டோ. ஓகே, போரிண்டோ பாகிஸ்தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே,
இது வந்து ட்ரெடிஷ்னல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக. ஓகே, அந்த சிந்து ரீஜியன்லேருந்து வந்திருக்கான். சிந்து ரீஜியன் அப்படிங்கிறது நம்ம அந்த பஞ்சாப் மாகாணம் அந்த இதெல்லாம் இருக்கிற சைடில் ஒட்டி அதுதான். ஓகேங்களா, இது வந்து 5000 வருட பழமையானது. ஓகே, பார்ட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகே, சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா, அதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதுதான் வந்து சிந்து ரீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரைட்டா? எஸ். யுனெஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா 1945 உங்களுக்கு தெரியும். போன வீடியோலேயே வந்து அதுக்கு முன்னாடி வீடியோலேயே எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஸோ ரீசெண்டாக வந்து 16வது இன்டென்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜாக வந்து தீபாவளியை வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, உங்களுக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேள்வி ரொம்ப நாள் ஆச்சு கேள்வி வந்து உங்களுக்கு தந்து. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, யூஎஸில் இருக்கிற ஒரு சிட்டி. ஓகேங்களா, அந்த சிட்டி வந்து இந்தியாவோட தீபாவளி வந்து 3rd அஃபிஷியல் ஃபெஸ்டிவலாக வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. 3rd சிட்டி இன் அமெரிக்கா அஃபிஷியலி டிக்ளேர்டு தீபாவளி ஆஸ் ஒரு சிட்டி ஃபெஸ்டிவல். எல்லாம் அந்த மாகாணத்தோட ஃபெஸ்டிவலாக வந்து அஃபிஷியல் ஃபெஸ்டிவலாக வந்து அறிவிச்சிருந்தாங்க. அந்த சிட்டியோட பேர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்து என்ன அப்படின்னா, இந்தியா ஸ்வீடன். ஓகே, இந்தியா ஸ்வீடன். ஓகே, வெயிட். இந்தியா ஸ்வீடன் ரீசென்ட்லி லான்ச்ட் 7 collaborative green tech project. green tech. ஓகே, 7 collaborative 7 அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதில் க்ரீனில் ஸ்வீடன், டென்மார்க், பேர் என்ன, ஃபின்லாண்ட், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைனபிளான ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு கவர்மெண்ட்டாக ரன் பண்ணுறவங்க. ஓகேங்களா, ஸோ க்ரீனரி தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் விவசாயம் அப்படிங்கிறது வந்து அவங்க இதாக இருக்குது. நம்ம தான் இங்கே விவசாயம் பண்ணுறது வந்து கேவலமாக பார்க்குறோம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படின்னா வந்து அது ஜென்ரேஷனாக மாறிட்டு இருக்கு இல்லையா. ஆனால் அங்கே வந்து விவசாயத்தை வச்சு தான் அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பர் கேபிட்டா இன்கமே எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் கண்ட்ரி விட அதிகமாகிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அக்ரிகல்ச்சரல் சோர்ஸஸ் தான். ஓகேங்களா, ஓகே, இத்தனைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க 6 மாதம் தான் வந்து விவசாயமே பண்ண முடியும். ஓகேங்களா, 6 மாதம் பனி, 6 மாதம் இது இருக்கும், வெயில் இருக்கும். ஸோ அது அவங்க ஸ்வீடன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 7 இது பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அண்டர் லீட் ஐடி இண்டஸ்ட்ரி டிரான்சிஷன் பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா, இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ப்ராஜெக்ட் இஸ் டு ரெடியூஸ் கார்பன் எமிஷன் இன் விச் கீ இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, கார்பன் எமிஷனை குறைக்கணும். அதுக்காக ஒரு 7 அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. யார்? இந்தியாவும் ஸ்வீடனும். எந்த டிபார்ட்மெண்ட், எந்த இண்டஸ்ட்ரி கூட சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆட்டோமோட்டிவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆட்டோமோட்டிவ் செக்டாரு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைங்க. ஆட்டோமொபைல்னால் ஓகே, ஆட்டோமோட்டிவ் அப்படிங்கிறது வந்து வராது. இல்லை, அதில் வந்து அவ்வளோ கார்பன் எமிஷன் வர்றதில்லை. அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்ஸ்டைலில் வந்து அதுலேயும் அவ்வளோ கார்பன் இது வர்றதில்லை. சிமெண்ட் அண்டு ஸ்டீல் இருக்கலாம். ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் அதுவும் இருக்கலாம். ஆனால் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அண்டு சிமெண்ட். ஓகே, ஸ்டீல் சிமெண்ட்டில் வந்து எப்படி கார்பன் எமிஷன் குறைக்கலாம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அவ்வளோதாங்க. ஓகே, வேறு எதுவுமே கிடையாது. 7 ப்ராஜெக்ட்டு அவ்வளோ. ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீடன் வந்து பார்த்திங்க எங்கே இருக்குன்னு, ஸ்வீடன் வந்து ஃபின்லாண்டுக்கு பக்கத்துலேயும் நார்வேக்கு பக்கத்துலேயும் இருக்கும். இது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான். ஸோ இங்கே ஒரு நதி இருக்கும், இது பேர் என்னன்னு தெரியலையே. ஓகே, ஸோ நார்வே மக்களை தான் வந்து வைக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைக்கிங்ஸ் தான் வந்து ஐஸ்லாண்ட்லேயும் போனாங்க, யூகேக்கும் போனாங்க. அப்புறம் என்னது, ஃப்ரான்ஸ் எங்கே இருக்குது, ஃப்ரான்ஸுக்கும் போனாங்க. ஓகே, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா வைக்கிங்ஸ் வெப் சீரிஸை பார்த்தா கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா, ஓகே, அதுதான் விஷயம். அடுத்தது வந்து ப்ராஜெக்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து 2021 ஸ்டீலுக்கு. ஓகேங்களா, ஸ்டீலுக்கு வந்து கொடுத்தாங்க. ஓகே, எவ்வளவு கோடி அப்படின்னா 6322 கோடி 5 வருஷத்துக்கு. ஓகே, இந்த 6322 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 6322 இயர் வந்து பார்த்துங்க 23 24லேருந்து 27 28 5 வருஷம். ஓகே, 6322 சூப்பர், நல்ல விஷயம். அவ்வளோதான். இதை தாண்டி வந்து வேறு எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து மவுண்டன் டே வந்து பார்த்துங்க, டிசம்பர் 11 மவுண்டன் டே. ஓகே, தீம் வந்து கிளேசியர்ஸ் மேட்டர் ஃபார் வாட்டர், ஃபுட்டு அண்டு லிவ்லிஹுட்ஸ் இன் மவுண்டன் அண்டு பியாண்ட். ஓகே, கிளேசியர்ஸ் அப்படிங்கிறது என்ன, பனிமலை தானே. ஸோ அது வந்து வாட்டருக்கும் ஃபுட்டுக்கும் அங்கே வாழ்கிற மக்களுக்கும் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். யுனிசெஃப் ஃபவுண்டேஷன் டே வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். யுனெஸ்கோனா நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகே, யுனெஸ்கோ இப்போ அக்டோபர் யுனெஸ்கோங்கிறேன், யுனைடெட் நேஷன்னா ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேங்களா, அக்டோபர் 24 அப்படின்னு. நமக்கு வந்து கேட்டிருக்கிறது யுனிசெஃப் அக்டோபர் 24. இது வந்து டிசம்பர் 11 எப்படின்னா டிசம்பர் 12 யார், ரஜினிகாந்தோட பர்த்டே. அவருக்கு முன்னாடி நாள், அந்த பர்த்டேக்கு முன்னாடி நாள் டிசம்பர் 11.
இது யூனிசெஃப் ஓகே சில்ட்ரன் ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே இது 79வது ஃபவுண்டேஷன். ஓகே தெரிஞ்சுங்க. எழுது வேறு ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓகே ஃபஸ்ட்டு 1965 ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க நோபல் ப்ரைஸ் வந்து 65 வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா 65 வந்து வாங்கியிருக்காங்க. யார்? யூனிசெஃப். ஓகே சைல்டு வெல்ஃபேரில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணதுனால அந்த வருஷம் சைல்டு வெல்ஃபேரில் கான்ட்ரிபியூட் பண்ணதுனால நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது தந்திருக்காங்க. ஓகே வாட் இஸ் தி நேம் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டீப் டெக் ஃபோக்கஸ்டு வெஞ்சர் கேபிட்டல்? டீப் டெக் ஃபோக்கஸ்டு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் லான்ச்டு பை ஐஐடி பாம்பே. ஓகே ஐஐடி பாம்பே வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டீப் டெக் ஃபோக்கஸ்டு வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னா என்ன? ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னா பணத்தை தருவாங்க, அதுதான் வெஞ்சர் கேபிட்டல். ஓகே ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்பி கூட சேர்ந்து லான்ச் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? வெஞ்சர் கேபிட்டலாக 1000 கோடி 5 வருஷம் 5 இயர். ஓகே ஃபஸ்ட்டு வருஷம் 150 கோடி, செகண்டு தேர்டு ஃபோர்த்து வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 கோடி 250 கோடி, ஃபோர்த்து வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கோடி ஃபிஃப்த் வருஷம் 100 கோடி. ஓகே கொடுத்துருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்பேஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபண்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும்னு சொல்லி. ஓகே ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா டீப் டெக் ஃபோக்கஸ்டு வெஞ்சர் கேபிட்டல் வந்து ஐஐடி பாம்பே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷைன் அப்படிங்கிற ஒரு இது மூலமாக வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க. ஷைன் அப்படிங்கிறது சப்சிடரி, ஐஐடி பாம்பேவோட சப்சிடரி. ஓகே ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒய் பாயிண்ட் வெஞ்சர் கேபிட்டல் அப்படிங்கிற ஃபண்டில் வந்து நேமில் வந்து இந்த வெஞ்சர் கேபிட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒய் பாயிண்ட் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு. ஓகேவா ஐஐடி பாம்பே இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டீப் டெக் ஃபோக்கஸ்ட் ஒய் பாயிண்ட் வெஞ்சர் கேபிட்டல். ஒய் ஸோ தேவையில்லாமல் எதுக்கே ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. ஓகே ஸோ அதுதான் வந்து ஐஐடி பாம்பே வந்து சொல்கிறாங்க. 250 கோடி கார்பஸ் அப்படிங்கிறது அமௌண்ட். ஓகேங்களா? ஓகே இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷைன் வந்து சைன். ஓகே சைன் சொசைட்டி ஃபார் இன்னோவேஷன் அண்ட் என்டர்ப்ரனர்ஷிப். ஓகே என்டர்ப்ரனர்ஷிப் சைன். ஓகே இது வந்து பாம்பேனுடைய ஒரு சப்சிடரி, அதுதான் விஷயம். ஓகே வாட் இஸ் தி டோட்டல் கார்பஸ் ஆஃப் தி ஒய் பாயிண்ட் வெஞ்சர் கேபிட்டல்? எவ்வளோ? 250ங்க. ஓகே 250 அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க அவ்வளோதான். ஸோ நான் மார்க் பண்ணது மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ஒரு டைம் பார்த்துக்குங்க. ஓகே அதாவது பிடிஎஃப்ல ரிவிஷன் பண்ணும்போது. ஓகேவா? ஓகே வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பேசஞ்சர் வெசல் லான்ச்டு? ஓகே இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் அதாவது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பேசஞ்சர். ஓகே ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பேசஞ்சர். ஓகே பேசஞ்சர் வெசல் அப்படின்னா படகு அந்த மாதிரி தான். ஓகே கப்பல் அந்த மாதிரி தான். ஹைட்ரஜன் ஃபியூயல் யூஸ் பண்ணி ஹைட்ரஜன் ஃபியூயல் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, அதில் வர்ற பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஓகே ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து H2Oவில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வெறும் ஹைட்ரஜனை மட்டும் பிரித்து எடுத்தால் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீராவி மட்டும் தான் வரும். ஓகேயா? அதனால சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்துருக்காங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட் அப்படிங்கிறது முக்கியம். அதனால் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வாரணாசியில் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? ஓகே நேஷனல் ஹைட்ரஜன் மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி பட்ஜெட் வந்து 19,744 அப் டு ஃபினான்ஷியல் இயர் 30 வரைக்கும். ஓகேவா? அவ்வளோதான். அப்பப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கும் கூடவே படிச்சிட்டோம்னு வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே அடுத்து வந்து வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் ரீசென்ட்லி அப்ரூவ்டு total of approximately 600 million for projects in Uttar Pradesh and Haryana to address which specific issue? Okay, which specific issue 600 கோடி ஒதுக்குறாங்க. 600 மில்லியன் வந்து ஒதுக்குறாங்க. ஒரு சில இஷ்யூஸ் வந்து இருக்குது எங்கள் உத்தரப்பிரதேஷ்லேயும்
ஹரியானாலையும். இது வந்து டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கா, டெல்லி ரீஜன், நேஷனல் கேபிட்டல் ரீஜன். ஓகே, அப்போ வந்து என்ன பிரச்சனையாக இருக்குங்க? பொல்யூஷன் தான், வேறு என்ன? ஓகே, க்ளீன் ஏர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏர் பொல்யூஷன் ரிடக்ஷன், அதுக்காக தான் வேர்ல்டு பேங்க் வந்து ஒதுக்குறாங்க 600 மில்லியனு உத்தரப்பிரதேஷ்க்கும் ஹரியானாவுக்கும். ஓகேவா, உத்தரப்பிரதேஷ்க்கும் ஹரியானாவுக்கும். அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்தளவுக்கு வேர்ல்டு பேங்க் வந்து 1944 வாஷிங்டன் டிசியில் இருக்குது. இதோட ஹெட்டு பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜய் பங்கா. இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 2014 பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. ஓகேவா, இதை தாண்டி வேறு ஏதாவது வருமா? ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 300 மில்லியன். ஓகே, சண்டை போட்டுக்காதீங்க ரெண்டு பேரும், உங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே சமமாக தர்றேன் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு 300 மில்லியன். ஓகேவா, ஓகே. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கை பார்த்துங்க, இங்கே அதே தான் தந்திருக்காங்க. வேறு என்ன புதுசாக தர போகிறாங்க? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யாருன்னு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நம்ம பரமேஸ்வரன் ஐயர். ஓகே, பரமேஸ்வரன் ஐயர். ஓகேவா, ஸோ டோட்டல் மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து 89, 189. IMFல வந்து 191. ஓகேவா, ஸோ இந்த IBRD, IDA எல்லாமே வந்து சப்சிடரி. ஓகே, இப்போ அதுக்கான டைம் இல்லை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. வேறு ஏதாவது ஒரு கிளாஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேவைப்பட்டா. ஓகே, அடுத்து வந்து இந்தியாஸ் செகண்டு ஸ்பேஸ் போர்ட். இந்தியாஸ் செகண்ட் ஸ்பேஸ் போர்ட் of which rockets are expected to be launched எப்போ starting in early 2027 is located in which of the following districts in Tamil Nadu அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, செகண்ட் ஸ்பேஸ் போர்ட். ஓகேவா, செகண்ட் இந்தியாவோட செகண்டு ஸ்பேஸ் போர்ட். ஓகே, ராக்கெட் லான்ச்சர் இடம். ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய, அது பேர் என்ன, குலசேகரப்பட்டினம். குலசேகரப்பட்டினம் எங்கே இருக்குது? தூத்துக்குடியில் இருக்குது. கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இது ஆல் இண்டியா எக்ஸாம். ஈஸியாக வந்து நம்மளால் எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது இதை வந்து வைப்பாங்க குலசேகரப்பட்டினம். ஆப்ஷன் வந்து 5 சவுத் இந்தியன் ஸ்டேட் தான் வைப்பாங்க, மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த ரிவைஸ்டு RBI கைட்லைன்ஸ். ஓகே, என்ன சொல்கிறாங்க? வாட் இஸ் தி aggregate exposure threshold for a borrower below which bank can open current account without any restrictions? Okay, without any restrictions. ஓகே, 10 கோடி. ஓகே, 10 கோடி. ஓகே, இப்போது இது மட்டும் ஷார்ட்டாக மட்டும் சொல்லிடுறேன். மனப்பாடம் பண்ண முடிஞ்சால் இந்த நம்பர்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ணிங்க. ஓகேவா, போதுமா? ஓகே, என்ன அப்படின்னா இப்போ வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் கிரெடிட் அப்படிங்கிறது வந்து அவங்க தேவைப்படும் போது டக்குன்னு வாங்கிக்கலாம். ஓகே, தேவைப்படும் போது டக்குன்னு அவங்க வாங்கிக்கலாம். ஒரு நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சுங்க. தேவைப்படும் போது அவங்க வந்து டக்குன்னு வாங்கிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ சப்போஸ் வந்து ஒரு பேங்க் வந்து இப்போது ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் இவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க வந்து அர்ஜென்ட்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1% மேலே எலிஜிபிள். ஓகே, மேலே எலிஜிபிள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் இருக்கேன், நான் வந்து ஒய். ஸோ எனக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னோடய கிரெடிட் ஹிஸ்ட்ரி எல்லாம் வச்சு நீ வந்து ஓவராலாக வந்து பார்த்துட்டே அப்படின்னா ஒரு 10 கோடி வாங்கிக்கலாம்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போது 1, 2, 3 பேங்க் இருக்குது. ஸோ இந்த பேங்க்கோட லிமிட் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பேங்க் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 கோடி வாங்கிக்கலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 கோடி வாங்கிக்கலாம். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 40 லட்சம் தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இதில் பர்சன்டேஜ் போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பர்சன்டேஜ் போட்டிங்க அப்படின்னா அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% மேலே இருக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 crore. ஓகே, மினிமம் பாரோவிங் கரண்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 crore மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஓகே, ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த 10 crore அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இது எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா இதை பற்றின முழுக்க எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இது 10 crore மட்டும் இது பண்ணிக்கங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அட்லீஸ்ட் 10% எக்ஸ்போஷர் டு அ பாரோவர் மே ப்ரொவைட் அ கரண்ட் அண்ட் ஓவர்டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. ஓகேவா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸீட் ஆகுது, 10 கோடி எக்ஸீட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது குறைச்சிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் விஷயம்.
ஓகேவா, கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் நம்பர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, கேஷ் கிரெடிட்லேன்னு வந்துச்சு அப்படின்னா 10 crore 10%, அவ்வளோதான். இப்படி வந்து இது மெத்தட் கிடையாது படிக்கிறது, பட் வேறு வழி இல்லை, நம்ம வந்து டைம் இல்லாததுனால இப்படி தான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைன் போடுறாங்க. ஓகேவா, எவ்வளோ 99.30, 1 கோடி போட்டு தான் ரவுண்ட் ஆகிருக்கும். ஏன் 99? ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு, ஏன் 99? ஒரே நிமிஷம், ஃபோன் போட்டு பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, சொல்லு சித்தி. ஓகே, வந்துட்டேன். ஓகே, இம்போஸ் சாரி, இது என்னது, பெனால்ட்டி அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 1 கோடி. ஓகே, 1 கோடிக்கு நியர். ஓகே, யார் மேலே அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் பேங்க் மேலே போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஸ்பெசிஃபிக் ரெகுலேட்டரி டைரக்ஷன்ஸ் இன்க்ளூடிங் கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் கேஒய்சி. ஓகேவா, ஜம்மு காஷ்மீரோட MD and CEO வந்து பார்த்தீங்க அமிதவா சட்டர்ஜி. ஓகே, அமிதவா சட்டர்ஜி 99.3 லட்சம். ஓகே, அவ்வளோதாங்க. அடுத்தது ஓகே, இந்தியாவினுடைய லக்ஸுரி பிராண்ட். ஓகே, சாரி, இந்தியா இல்லை. ஓகே, விச் கண்ட்ரீஸ் லக்ஸுரி பிராண்ட் Prada, ஓகே, signed an agreement to collaborate on a கொல்ஹாபுரி செப்பல். ஓகே, கலெக்ஷன், கொல்ஹாபுரி செப்பல் கலெக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொல்ஹாபுரி செப்பல் அப்படிங்கிற GI டேக் வாங்கியிருக்கு. ஓகேங்களா, 2019. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த செப்பல் தான். ஓகேங்களா, தாத்தா காலத்து அந்த மன்னர்கள்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது, ஒரு நாட்டாமையை போடுற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பயங்கர டிமாண்டு எங்கே, இட்டாலியில். ஓகே, இட்டாலியில் டிமாண்டு. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கொல்ஹாபுரி செப்பல் வந்து எந்த ரீஜியன் சேர்ந்தது அப்படின்னா கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா. ஓகே, கர்நாடகா மகாராஷ்டிரா. இது 2019 GI டேக் வாங்கியிருக்கேன். கர்நாடகா மகாராஷ்டிரா 2019 GI டேக் வாங்கியிருக்கு. GI டேக் பற்றின நியூஸ் வந்து நிறையா வந்துகிட்டு இருக்கு. ஓகே, அப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கொல்ஹாபுரி செப்பல் வந்து எந்த வருஷம் வாங்குச்சு அப்படின்னு கேட்பாங்க. ரீஜியன் கேட்டால் 2 வைக்கணும், கர்நாடகா அண்டு இதுவும் வைக்கணும். அது பேர் என்ன, மகாராஷ்டிரா. சப்போஸ் நீங்கள் மகாராஷ்டிரா வச்சா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் தான் வந்து கம்பைன் பண்ணி வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லி கர்நாடகாவோ இல்லை மத்திய பிரதேசோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் வந்து எப்படின்னா இயர் கேட்பாங்க, 2019 கேட்பாங்க. ஓகேவா, பார்த்துங்க. அடுத்தது, சபாசர் இஸ் an AI powered tool launched by which union ministry in India? யார், எந்த யூனியன் மினிஸ்ட்ரி? பஞ்சாயத்து ராஜ். ஒன்றுமே கிடையாதுங்க, இது வந்து ரெக்கார்டை வந்து இது பண்ணுறது தான். ஓகே, ஸோ இப்போ கிராம இதெல்லாம் இருக்கு இல்லையா, கூட்டங்கள் எல்லாம் நடக்கும் இல்லையா, மீட்டிங் இதெல்லாம் நடக்கும், அப்புறம் கிராம சபை கூட்டங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெக்கார்டு பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக AI எனேபிள்டு சபாசார் இனிஷியேட்டிவ். ஓகே, சபாசார்னா என்ன கேட்பாங்க, இல்லைன்னா எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் தானே. பஞ்சாயத்து ராஜ். ஓகே, அவரோட பேர் என்ன, ராஜீவ் ரஞ்சன் சிங். ஓகே, அங்கே இருக்கு பாருங்கள், ராஜீவ் ரஞ்சன் சிங், இவர் தான். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ ஃபார்மேட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இது. ஓகேங்களா, எவ்வளோ லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டு டெக்ஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் 13 லாங்குவேஜ். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 22. டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட்னா சேம் 22. வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா 13. ஓகேவா, 13 அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டோட்டல் எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்னோ லெப்பர்ட் இன் இந்தியா? ஓகே, இந்தியாவில் எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க ஸ்னோ லெப்பர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு ஃபஸ்ட்டு நேஷ்னல் சென்சஸ்
ஃபஸ்ட்டு நேஷ்னல் சென்சஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நேஷ்னல் சென்சஸ். எஸ்டிமேட்டட் ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் எவ்வளோ? 718. ஓகே, நமக்கு தெரியும் 477 லடாக்லேயே இருக்குது அப்படின்னு. 477 லடாக் ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 718. ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து பி. ஓகே, இந்த இதை வந்து யார் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் அசஸ்மெண்ட் இன் இந்தியா. ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் அசஸ்மெண்ட் இன் இந்தியா, ஸ்பை. ஓகே, ரைட்டு. ஓகே, நம்மளோட சென்சஸ் வந்து எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க? மனிதர்களுக்கான சென்சஸ் 2027. ஓகேங்களா? ஒரு 4 ஸ்டேட்டுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 அந்த செப்டம்பர் அந்த டைமில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஓகே, எந்தெந்த ஸ்டேட்டு? லடாக்கு, ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட். இந்த 4க்கு மட்டும் 2026 எண்டில், மற்றதுக்கெல்லாம் வந்து 2027 ஸ்டார்டிங்கில். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. இதில் ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லடாக்கு, செகண்ட் உத்தரகாண்ட். ஓகே, ஸ்னோ அப்படிங்கும்போது நமக்கு ஸ்னோ வந்து தமிழ்நாடுன்னு வருமா? தமிழ்நாடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இங்கே நமக்கு ஸ்னோவே பார்த்ததில்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லடாக், உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், ஜம்மு காஷ்மீர். ஓகே, எல்லாமே ஸ்னோ ஏரியாஸ். லீஸ்ட் இருக்கிறது ஜம்மு காஷ்மீர் தான், ஆனால் அங்கேயே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 9 தான் இருக்குது. ஓகே, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1972. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு. டைகர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1973. ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகே, ப்ராஜெக்ட் ஸ்னோ லெப்பர்ட் வந்து 2009 லான்ச் பண்ணாங்க. ஸ்னோ லெப்பர்ட். ஓகே, ஸ்னோ லெப்பர்ட் வந்து 2009 லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? எஸ். ஸோ இதோட ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்தளவுக்கு இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் வந்து 2023 லான்ச் பண்ணோம். நம்ம தான் லான்ச் பண்ணோம். ஓகேவா? 2023 நம்ம தான் லான்ச் பண்ணோம். எவ்வளோ வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. இதோட டோட்டல் எஸ்டிமேஷன் வந்து 150 கோடி. ஓகே, பிக் கேட்ஸ் பார்த்துங்க, டைகர் இருக்குது, லயன் இருக்குது, லெப்பர்ட் இருக்குது, ஸ்னோ லெப்பர்ட் தனித்தனியாக. அதுக்கப்புறம் சீட்டா இருக்குது, ஜாகுவார் இருக்குது, பூமா இருக்குது. ஓகேலா? பூமா இருக்குது. ஓகே, அவ்வளோதான், எல்லாமே வந்துருச்சு. இதில் வேறு என்ன இருக்குது மிச்சம்? இல்லை. அடுத்து ஹையஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும், ஈஸியாக போட்டுருவீங்க, லடாக். ஜிஞ்சர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஓகே, ஜிஞ்சர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக என்ன பிரச்சனை அப்படின்னா பங்களாதேஷ்க்கும் நமக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஞ்சர் வந்து மிசோராம்லேருந்து நிறைய இறக்குமதி பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு இப்போ இசிஜிசிபிஓன்னு நினைக்கிறேன், அதில் வந்து கேட்டிருந்தாங்க ஜிஞ்சர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மிசோராம். ஓகேவா? மிசோராம். ஓகே, ஜிஞ்சர் கேபிட்டல். ஓகே, ஜிஐ டேக் வந்து பார்த்தீங்கன்னா 2021 வாங்கியிருக்கு. ஓகே, செப்பல் வந்து முன்னாடி பார்த்தோம் 19, இது வந்து பார்த்தீங்கன்னா 2021. 21 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 21 வந்து ஸ்பெஷலே எதுவுமே இல்லையே. யோசிச்சு பார்த்தா என்னது 21? இல்லைங்க, 21 என்னங்க இருந்துச்சு? 21 ஒன்றுமே ஸ்பெஷலாகவே இல்லை. ஓகே, 21. ஓகே, அடுத்து வந்து பீட்டா இருக்கு இல்லையா? பீட்டா. ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அது பேர் இல்லையா, அனிமல் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே பர்சன் ஆஃப் தி இயர் வந்து யாருன்னு வந்து நேம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து இது பண்ணுவாங்க, அம்பாசிடர் மாதிரி வச்சுங்களேன், ரவீனா டண்டன். ஓகே, ரவீனா டண்டன் அப்படின்னா இவங்க யார் அப்படின்னா கேஜிஎஃப்ல வந்து KGF 2ல் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பொலிட்டிக்கல் கேரக்டர் கிடையாது. ஓகே, நீங்கள் யாராவது ஒரு ரிசம்பிள் வந்து தெரிஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு, அது வந்து உங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு இதாக பண்ணி என்ன சொல்கிறது, ஒரு பிரைம் மினிஸ்டராக வந்து ஆக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ ரவீனா டண்டன் அவங்க பேர். ஓகே, அவங்க தான் வந்து பீட்டா வந்து போட்டிருக்காங்க, பர்சன் ஆஃப் த இயர். ஓகே, அவ்வளோதான். ஓகே, யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ சவுத் வேல். இது எந்த கண்ட்ரியோட யூனிவர்சிட்டி? ஆஸ்திரேலியாவினுடைய யூனிவர்சிட்டி. இஸ் செட் டு எஸ்டாப்ளிஷ் இன் நியூ கேம்பஸ், ஒரு புது கேம்பஸ். இந்தியன் சிட்டி. எந்த இந்தியன் சிட்டி? பெங்களூர். ஓகே, பெங்களூர். டைக்கின் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் லான்ச் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அதுவும் ஆஸ்திரேலியாவோட தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ சவுத் வேல் அப்படின்னா திமிங்கிலம். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக 20வது பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா? நல்ல விஷயம், இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து பயங்கரமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஆஸ்திரேலியா ஆகட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொரியா, சவுத் கொரியா, ஜப்பான், சைனா,
ஃபின்லாண்டு, ஸோ இவங்கெல்லாம் வந்து சிங்கப்பூர், இவங்க எல்லாமே வந்து பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க இதில் எஜுகேஷனில். ஓகேவா? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, விச் என்டிட்டி சைன்டு அண்டு கன்ஸ்ட்ரக்டட் தி டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட் A20 வெசல். ஓகே, இந்த A20 420 மாதிரி A20 ரொம்ப முக்கியம். ஸோ இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிசைன் பண்ணி அவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. தீதாகர் ரயில் சிஸ்டம் லிமிடெட். எங்கே இருக்குது? கொல்கத்தா இருக்குது. கொல்கத்தா அப்படின்னா உங்களுக்கு கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர் வரணும். அவங்க வந்து பப்ளிக் செக்டார், இவங்க வந்து ப்ரைவேட் செக்டார். ஓகே, இவங்க வந்து ப்ரைவேட். ஓகே, இவங்க தான் வந்து A20 வெசல். இது வந்து டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட். ஓகே, டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட். ஓகே, அவ்வளோதான். இண்டிஜினியஸ் டிசைன்டு தீதாகர். ஓகே, ஓகே. பிஎம் விஸ்வகர்மா வந்து எவ்வளோ வருஷத்துக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க? இது என்னையா கேள்வி இது? 1000 டைம் நம்ம பார்த்துட்டோம். 2023 28 அப்படின்னு 5 வருஷம். 23 லான்ச் பண்ணலாங்களா விஸ்வகர்மா? பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கியிருந்தாங்க சொல்லுங்கள்? 13,000 கோடி. கரெக்டாக 13,000 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருந்தாங்க. 5 to 7 நாள் வந்து ட்ரைனிங் தருவாங்க. இந்த ட்ரைனிங் பீரியடில் 500 ரூபா ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறது தருவாங்க. இனிஷியலாக வந்து 15,000 ரூபா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டூல் கிட்ஸ் வாங்குறதுக்கு, ஓகே, டூல் கிட்ஸ் வாங்குறதுக்கு இந்த இது வந்து பணம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னா வந்து 3 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 5% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 3 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ட்ரான்ச்சியாக வந்து 1 லட்சம் கொடுப்பாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை தாண்டி எதாவது வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா இது வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு கீழே வரக்கூடியது. ஓகேங்களா? ஓகே, இது வந்து 5 வருஷம் தர்றாங்க. அவ்வளோதான். பேசிக் ட்ரைனிங் வந்து 5 to 7 நாள், 15 நாளுக்கு வரைக்கும் ட்ரைனிங் தருவாங்க. 500 ரூபா ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? டூல் கிட் வந்து 15,000 ரூபா தருவாங்க வாங்குறதுக்கு. அதே மாதிரி 3 லட்சம், 1 லட்சம் ஃபஸ்ட் டைம், 2 லட்சம் ரெண்டாவது டைமு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5 தான். ஓகேங்களா? ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது, ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே, ஓகே. கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh ஃபேமிலிஸ் வில் பி கவர்டு இன் தி ஃபஸ்ட் இயர். ஓகே, 30 lakh ஃபேமிலிஸ் ஓவர் 6 years. 5 லட்சம் இன்ட்டு 6 வருஷம் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ணாங்க? 5 வருஷத்துக்கு. ஓகே, 5 வருஷத்துக்கு 30 லட்சம் ஃபேமிலி. ஃபஸ்ட்டு வருஷம் 5 லட்சம் ஃபேமிலி. ஓகே, ஓகே. Which government body ministry is responsible for launching and implementing Sanchar Mitra scheme. Okay, Sanchar Mitra, Ministry of Telecommunication. எது கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு கீழே வருது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னா, இப்போ யூடியூபராக நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லை. ஓகே, நான் வேணாம். இப்போ யாராவது இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பப்ளிக் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து செலக்ட் பண்ணி அவங்கள ஒரு இன்ஸ்டியூட்டில் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு இருப்பாங்க இல்லையா, டெக் படித்தவங்க இந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க ட்ரைனிங் தருவாங்க அவங்களுக்கு. ஸோ இதை மாதிரி வந்து நீங்கள் வந்து அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் உங்களோட யூடியூப் சேனல் மூலமாக, இல்லைனா வந்து பப்ளிக் அவேர்னஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்க. அதுதாங்க விஷயம். ஓகே, வாலண்டியர்ஸ், ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? சேஃப்டியை வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோதான். அவங்க ட்ரைனிங் அப்படிங்கிறது தருவாங்க. நேஷ்னல் கம்யூனிகேஷன் அகாடமி அண்ட் டெக்னாலஜியில் ட்ரைனிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்தது நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் இப்போ தான் பார்த்தோம். ஓகே, அப் டு 2030 to 31 19,744 கோடி. ஹேய் அடடா பார்த்தீங்களா? 2029 to 2030. ஓகே, ஃபினான்ஷியல் இயர் 30. ஓகே, கொஞ்சம் கவனக்குறைபாடு வந்து பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிடும். ஃபினான்ஷியல் இயர் 30. ஓகேவா? ஸோ இதில் வேறு என்ன இருக்குது கேட்க? ஓகே, இதில் வந்து முக்கியமானது வந்து இதுதான். ஓகே, 5 million metric tons ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பை 2030. இது வந்து டார்கெட். ஓகே, நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் தான். ஓகே, நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ரீசெண்டாக வந்து 3 போர்ட்ஸை வந்து பார்த்தா க்ரீன் ஹைட்ரஜன் இது வந்து அனௌன்ஸ் தான். க்ரீன் போர்ட்டாக வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அது இந்த போர்ட் அப்படின்னா தீன் தயாள் போர்ட்டு குஜராத்தில் இருக்குது. ஓகே, கண்ட்லா போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விஓ சிதம்பரம்
ஓகே, அது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து பிரதீப் போர்ட் வந்து ஒடிசாவில் ஓகேங்களா, ஒடிசாவில். ஓகே, இது வந்து க்ரீன் ஹைட்ரஜன் ஹப், 3 போர்ட்டும் க்ரீன் ஹைட்ரஜன் ஹப். அவ்வளோதான் விஷயம். டார்கெட் பார்த்துங்க 5. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ். என்ன அப்படின்னா கிலாயுவா ஓகே, கிலாயுவா வால்கனோ. ஓகே, கிலாயுவா வால்கனோ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கேன். கிலாயுவோ வால்கனோ ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்தோனேஷியாவில் தான் நிறைய வால்கனோ இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல. ஓகே, பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிலாயுவா. ஓகே, கிலாயுவா இது எப்படியா ஞாபகம் வச்சுக்கிறது? கிலாயுவா வால்கனோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஹவாய் பள்ளத்தாக்கில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் மேகசினோட பர்சன் ஆஃப் த இயர். ஓகே, டைம் மேகசினோட பர்சன் ஆஃப் த இயர். இது எனக்கு கொஞ்சம் குழப்பம் தான். தி ஆர்கிடெக்ட் ஆஃப் ஏஐ தான் வந்து பர்சன் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது புரியவே இல்லை. ஓகே, இது வந்து ஒரு ஐடியாலஜி, இல்லைன்னா வந்து ஒரு இனிஷியேட்டிவ், இல்லைன்னா ஒரு வேர்டு. இது எப்படி பர்சன் ஆஃப் த இயர்? செக் பண்ணி பார்த்தா அதுதான் ஆன்சர் சொல்லப்போனால். அதாவது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, டைமோட பர்சன் ஆஃப் த இயர் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இவங்க அவங்க பேர் என்ன, ஆர்கிடெக்ட் ஆஃப் ஏஐ. ஓகேங்களா, ஆர்கிடெக்ட் ஆஃப் ஏஐ. ஆத்லெட் ஆஃப் தி இயர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா அப்படின்னா ஜேஏ வில்சன். ஓகேங்களா, வில்சன். அவங்க வந்து பேஸ்கெட் பால் பிளேயர், உமனுங்க. ஓகே, இதில் முக்கியமான நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சன் ஹாங். இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்விடியாவுடைய ஃபவுண்டர். ஓகே, சிஇஓ. அடுத்து சாம் ஆல்ட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ. அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது இதில்? ஒன்றும் இல்லை. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸுங்க. இது வந்து முக்கியமான நியூஸு. அதிகப்படியான சான்ஸ் இருக்குது இது வந்து கொஸ்டின் வர்றதுக்கு. ஸோ என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே 95 96வதோட ராம்சர் சைட்ஸ் அப்படின்னு என்ன கேட்டிருக்கேன். ஓகேவா, என்ன ஓகே, கொப்ரா ரிசர்வியர் சத்தீஸ்கர். ஓகே, இதுதான் வந்து சத்தீஸ்கருடைய ஃபஸ்ட்டு ராம்சர் சைட். ஓகே, ராம்சர் சைட்டு கொப்ரா ரிசர்வியர். ஓகே, சிலிசர் லேக் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. அது வந்து ராஜஸ்தானுடைய 5th. ஓகே, ராஜஸ்தானோட 5th. அப்போ 5 இருக்கா? அப்போது 4 கொடுத்து 1 ஆடு 1 அவுட் கேட்கலாம். அப்போ நம்ம 5 படித்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கியாலாடியோ கானா நேஷ்னல் பார்க். ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 1982 வாங்கின, இந்தியாவிலேருந்து வாங்கினதில் இதுவும். அப்புறம் வந்து சிலிசர் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து முக்கியமானது. ஓகே, அடுத்து வந்து சாம்பார் சால்ட் லேக். ஓகே, அடுத்து கிச்சான் வெட்லேண்டு, மெனார் வெட்லேண்ட். கிச்சான் மெனார், சாம்பார் சால்ட்டு, கியோலாடியோ கானா, சிலிசர் இப்போ வாங்கினது சிலிசர் 5. ஓகேவா. ஸோ இந்தியாவிலேயே பெரிய ராம்சர் சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர்வன். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்குது. சின்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேணுகா லேக் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். தெய்வமே, சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ண வச்சா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து எல்லா கதவையும் சாத்தி அதுக்கப்புறமும் நான் ஹெட்ஃபோன் போட்டு எனக்கு காதுக்குள்ளே ஓடுது. ஸோ என்னன்னு தெரியல, பொங்கல் செலிப்ரேஷன். ஸோ நம்ம வந்து இதை வந்து ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. ஓகே, ஸோ பீகாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தாங்க 20. யூபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10. தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் வந்து 6. ஓகே, அது 6 என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எக்ஸாம்பிளாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, ஆட் 1 அவுட். ஓகே, கன்வார் லேக், நாகி நட்கி பேர்ட் சென்ச்சுரி, கோகுல் ஜலாசே, அதுக்கப்புறம் உதய்பூர் ஜீல், கோகாபி லேக் தான் வந்து 94வது ராம்சர் சைட் ஆஃப் இந்தியா. ஓகே, உதய்பூர் ஜீல், கோகுல், அதுக்கப்புறம் வந்து நாகி நட்கி, கன்வார். ஓகே, அவ்வளோதாங்க. இதை தாண்டி வேறு ஏதாவது ராம்சர் சைடில் கேட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். அதுக்கு எல்லாருமே இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து டிஃபிகல்ட் தான். ஓகே, ராம்சர் சைட் வந்து எப்போ 1971. ஓகே, ராம்சர் அப்படிங்கிறது ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸோட நேம். ரைட்டா? எஸ், அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே, இங்கே பார்த்துங்க கொடுத்துருக்காங்க 95வது சிலிசர் லேக்கு, ராஜஸ்தான் கொப்ரா, அது வந்து சத்தீஸ்கரோடது. ஸோ இந்தியா வந்து 3rd பிளேஸுங்க. ஓவரால் ராம்சர் சைட்ஸ் 96 இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 176ஓட யூகே, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 144ஓட மெக்சிகோ, நம்ம 3rd.
ஓகே, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 15வது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ராம்சர் கன்வென்ஷன். ராம்சர் கன்வென்ஷன். ஓகே, சிட்டிஸ் அப்படிங்கிறது எங்கே பார்த்தா சமர்கந்த் உஸ்பெகிஸ்தான். 20வது கோஆப்ரேஷன் ஆஃப் பார்ட்டி 20. இது கோஆப்ரேஷன் ஆஃப் பார்ட்டி 15. ராம்சர் கன்வென்ஷன்னா கூடுறது. ஓகே, ராம்சர் கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியா ஃபால்ஸு ஜிம்பாபே விக்டோரியா ஃபால்ஸு ஃபேமஸ் ஜிம்பாபேல இருக்குது. ஓகே, அங்கே தான் வந்து இந்த மீட்டிங் அப்படிங்கிறது நடந்தது. ஓகேவா, 15. ஓகே, ராம்சர் அப்படின்னா 15வது. ஓகே, ஈரான் 71, 75 வந்து யுனெஸ்கோ வந்து அதை இது கொண்டு வந்தாங்க. ஓகே, அதே தான் 72 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஜாயின் பண்ணாங்க. சாரி, 82 பார்த்துங்க. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கியோலனா. அப்புறம் சிலிக்கா லேக்கு 81. ஓகே, 81 வந்து ஜாயின் பண்ணுது. ஓகே, தமிழ்நாடு மேக்ஸிமம். சுந்தர்வன் வந்து பெருசு. ரேணுகா லேக்கு இமாச்சல் பிரதேசில் இருக்கிறது சிறுசு. ஓகே, அதுக்கப்புறம் பொண்டுரு கடி. ஓகே, பொண்டுரு கடி அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா இந்த ஒரு ஃபேப்ரிக்குங்க. ஓகே, ஹேண்ட்மேட் பண்ண ஃபேப்ரிக். அந்த எம்ப்ராய்டிங் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு ஒரு துணின்னு வச்சுக்கோங்களேன், ஃபேப்ரிக், காட்டன் ஃபேப்ரிக். ஓகே, அது வந்து ஜிஐ டேக் வாங்கியிருக்கு. ஓகேங்களா, ஜிஐ டேக் வாங்கியிருக்கு. எந்த ஊரை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பொண்டுரு காடி. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா பேர் மாதிரி இருக்குது, பொண்டுரு காடி. ஸோ அப்போது கர்நாடகாவும் ஆந்திராவும் தான் இருக்கும். தமிழ்நாடு அப்படின்னா தமிழ் பேர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஆந்திரா. ஆப்ஷன் சி, ஆந்திர பிரதேஷ். ஹேண்ட் வூவன் காட்டன் ஃபேப்ரிக் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். ஓகே, ரைட்டு. எரி சில்க்ஸ் மேகாலயா ஜிஐ டேக் வாங்கியிருக்கு வச்சுங்க. ஜிஐ டேக் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துட்டு போயிடலாமா? ஓகே, பொண்டுரு கடி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஓகே, 5 ப்ராடக்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து வாங்குச்சு. ஓகே, உறையூர் காட்டன் சாரீ, கவண்டம்பாடி நாட்டு சக்கரை, தூயமல்லி ரைஸு, நாமக்கல் மக்கள் பாத்திரங்கள், அதுக்கப்புறம் சொப்பு எங்கேயோ இருக்குமே சொப்பு சாமான். ஓகே, அது பேர் என்ன, அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான். ஓகே, அதுக்கப்புறம் டார்ஜிலிங் மேண்டரின் ஆரஞ்சு, அதுங்கிறது சுண்டாலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலோட இது. ஓகே, டார்ஜிலிங் இது வந்து வெஸ்ட் பெங்காலோட. ஓகே, அதுக்கப்புறம் ரம்பன் சுலை தேன், இது வந்து ஜம்மு காஷ்மீர். ரம்பன் சுலை தேன் ஜம்மு காஷ்மீர். அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேசில் இருக்கக்கூடிய டயோ, இது வந்து ஹேண்ட் ஃபோர்ஜ்டு பிளேடு. ஓகே, பிளேடு அருவாள் மாதிரி இருக்குங்க அது. ஓகே, ட்ரைபல் மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது, அது வந்து ஜிஐ டேக் டயு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து மதுரா போஷக் அண்ட் மீரட் பேங்கிள். ஓகே, மதுரா போஷக் மீரட் பேங்கிள். ஓகே, பேர்லேயே வந்து சிட்டியோட இது இருக்கிறதுனால உத்தரப்பிரதேஷ். ஓகேவா, அதுக்கப்புறம் குஜராத்தோட அம்பாஜி ஒயிட் மார்பிள் வந்து குஜராத்தோடது. ஓகே, அம்பாஜி ஒயிட் மார்பிள் குஜராத். இது வந்து செப்டம்பர் மாதம். வேறு ஏதாவது இருக்கா? ஓகே, அப்ளிகேஷன் வந்து ஜிஐ டேக் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி 5000 ரூபா இருந்துச்சு, இது வந்து 1000 ரூபாயாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. ஓகே, அப்ளை பண்ணி வாங்கிறதுக்கு. ஓகேவா, ஓகேங்க, பார்த்துட்டே இருப்போம். மேகாலயன். ஓகே, இங்கே மார்க் பண்ணியிருக்குண்ணா. இந்தியாவோட டார்கெட் வந்து 10,000 ஜிஐ டேக்கு 2030. 10,000 ஜிஐ டேக்கு 2030. ஓகே, வெர்ஜின் கோகனட் ஆயில் கோவா, அந்தமான் நிக்கோபர். ஓகேங்களா, அந்தமான் நிக்கோபர் வெர்ஜின் கோகனட் ஆயில் ஜிஐ டேக்கு. அம்பாஜி மார்பிள். ஓகே, ஜிஐ டேக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆக்ட் 99. ஓகே, 99. வேறு என்ன, 10 வருஷம் வந்து இது பார்த்துட்டிங்க அப்படின்னா வேலிட். ஜிஐ டேக் வாங்கினா 10 வருஷம் வேலிட். ஓகே, டார்ஜிலிங் டீ தான் ஃபஸ்ட் டைம் 2004. ஓகே, 76வது நேஷனல் புக் அவார்டில் வந்து எந்த புக்கு வந்து ஃபிக்ஷன் கேட்டகரியில் வின் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் எழுதுனது? ஓகேவா, யார் எழுதுனது அப்படின்னா ராபி அலமெடின். ஓகே, ராபி அலமெடின். ஓகே, அவங்களோட புக்கு தான் வந்து வின் பண்ணியிருக்கு. ஓகேவா, அவரோட புக்கு பேர் என்ன அப்படின்னா த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் ராஜா அண்டு கல்லுபிள். ஓகே, ராஜா தி கல்லுபிள், ட்ரூ ஸ்டோரி ஆஃப் தி ராஜா கல்லுபிள். ஓகே, கல்லுபிள் அப்படின்னா வீக்கு, ஏமாறக்கூடிய அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது. ஓகே, which country is the primary manufacturer and operator of MH-6R Seahawk helicopters? Okay, Seahawk helicopter. Okay, 60R MH. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகேயா,
யுனைடெட் ஸ்டேட்ஸ். செகண்ட் இது வந்து எங்கே நம்ம கமிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐஎன்எஸ் ஹன்சா கோவாவில். ஐஎன்எஸ் ஹன்சா கோவா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்எஸ் கருடா கொச்சி இல்லை, கருடா கொச்சி ஹன்சா கோவா. அதுங்க அவ்வளோதான். வாட் இஸ் த நேம் ஆஃப் த நிக் நேம் இந்தியன் நேவல் குவாட்ராம்? ஓகே, இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்தியன் நேவியோட குவாட்ராம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்களே, இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இதோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஸ்ப்ரைஸ். ஓஸ்ப்ரைஸ் அதுதான். டிசம்பர் மாதத்தில் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் 240 மில்லியன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ட்ரான்ச்சி ஆஃப் த ஃபெசிலிட்டி டு சப்போர்ட் விச் ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட் இன் இந்தியா? சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட். அவ்வளோதான் 240. ஓகே 240. அடுத்தது அக்கார்டிங் டு குளோபல் ஏஐ வைப்ரன்சி டூல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா விச் கண்ட்ரி ஹோல்ட் த டாப் ஏஐ வைப்ரண்ட்டில் வந்து இது வைப்ரன்சியில் வந்து ஏஐ வைப்ரன்சியில் எந்த ஸ்டேட் கண்ட்ரி வந்து ஃபஸ்ட் பிளேஸ்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன டவுட், யூஎஸ் தான் இருப்பான். இந்தியா வந்து தேர்டு. ஓகே, யூஎஸ் ஃபஸ்ட்டு, சைனா செகண்டு, இந்தியா வந்து தேர்டு. ஓகே, இந்தியா வந்து தேர்ட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வைப்ரன்சி இண்டெக்ஸ். ஓகேவா, அதான் இந்தியா என்னன்னு கேட்டிருக்காங்க, தேர்டு பிளேஸு. ஓகே, அடுத்தது வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் செட் டு பிகம் இந்தியாஸ் தேர்ட் மேஜர் ஹேபிடேட் ஃபார் சீட்டா? சீட்டா வந்து அந்த 7 பிக் கேட்ஸில் வந்து சீட்டாவும் இருக்குது. நான் இருக்கா அதை கன்சர்வ் பண்ணுறதுக்காக தேர்ட் காரிடார். ஓகே, தேர்ட் மேஜர் ஹேபிடேட் எங்கே இந்த டைகர் ரிசர்வில் கொண்டு வந்திருக்காங்க? ஓகே, வீரங்கானா துர்காவதி டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது? மத்திய பிரதேசில் இருக்குது. வீரங்கானா துர்காவதி டைகர் ரிசர்வ். ஓகே, தேர்ட் இது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குணோ நேஷ்னல் பார்க். ஸோ அதில் கொண்டு வந்திருந்தாங்க சீட்டா காரிடார். ஓகேவா, இதை வந்து இந்த வீரங்கனா துர்காவதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர் என்ன, நௌராதேஹி வைல்ட் லைஃப் சென்ச்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து குணோ தான் வந்து ஃபஸ்ட்டு சீட்டா. இது செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தி சாகர் சென்ச்சுரி. ஓகே, காந்தி சாகர் சென்ச்சுரி. ஓகே, ஸோ மொத்தம் எவ்வளவு 58 டைகர் ரிசர்வ்ஸு இந்தியாவில் இருக்குது. ஓகே, அதில் 9 டைகர் ரிசர்வ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசில். ஓகே, கன்ஹா, ஓகே, பெஞ்சு, பாந்தவ்கர், சத்புரா, பன்னா, சஞ்சய் துப்ரி, அதுக்கப்புறம் வீரன்கானா துர்காவதி, அதுக்கப்புறம் ரட்டப்பாணி, அதுக்கப்புறம் மாதவ் தான் கடைசி. ஓகேவா, இது ஒரு டைம் ரீட் பண்ணிக்கங்க, மைண்டில் ஏதாவது நிப்பாட்டி வச்சுங்க. ஓகேவா, சரி, இந்த வீரங்கானா துர்காவதி அப்படின்னா அது மட்டும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. மத்திய பிரதேசில் இருக்கிறது ஏதாவது கேட்டாலும் நம்ம சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ விச் கண்ட்ரி ஹேஸ் பிகம் த ஃபஸ்ட் in the world to receive UNESCO recognition for its first entire national cuisine? நேஷனல் குசின் அப்படிங்கிறது என்ன? ஒரு இதுதான், ஒரு 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 உணவு, ஒரு ஒரு வகை, ஒரு டைப். ஓகே, ஒரு ஃபுட் டைப் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, நேஷனல் குசின் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்டினென்டல் குசின். ஸோ அந்த மாதிரி வந்து இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு நேஷனல் குசின் வந்து யுனெஸ்கோவில் வந்து ரெகக்னிஷன் வாங்கியிருக்கு. அது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலி வந்து நல்லா சாப்பிடுவாங்க, காரசாரமாக சாப்பிடுவாங்க உண்மையாலுமே. ஓகே, இட்டாலி, மெக்சிகோவில். ஓகே, இந்த யூரோப் கண்ட்ரியில் ஒரு சில கண்ட்ரியில் தான் வந்து எல்லாம் சொங்கி பயிரில் இருப்பாங்க, காரம் சாப்பிட மாட்டாங்க, ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க. யூஎஸ்லேயும் அதே மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு வந்து காரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் நம்ம இதிலேருந்து அதிகமாக ஏற்றுமதி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மசாலா ஐட்டம்ஸ் தான் வந்து நிறைய ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஏற்றுமதி அப்படிங்கிறது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலி. ஓகே, நேஷனல் குசின் இட்டாலி. அடுத்தது இதுதாங்க இருக்கிற பெரிய காமெடி. 70 ஃபீட் ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஸ்டாச்சு வந்து ஒரு ஃபுட்பாலருக்கு வச்சுருக்காங்க. யார்? லியோனல் மெஸ்ஸி. ஓகே, தெரியும், பார்சிலோனா டீமோட இது ரொம்ப வருஷமாக. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து மெஸ்ஸி மாதிரியே இல்லையா, ஸோ வேறு யாரோ மாதிரி இருக்கான். ஓகே, அது இன்னும் அது அவங்க பிரச்சனை. ஓகே, ஸோ இது எந்த ஸ்டேட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வெஸ்ட் பெங்காலில் வந்து வந்திருக்கு. ஓகேவா, வெஸ்ட் பெங்காலில் வந்திருக்கு. அதை வந்து தெரிஞ்சு வச்சுங்க. வெஸ்ட் பெங்காலில் தான் வந்து அந்த ஒரு சில பிரச்சனையாச்சு. மெஸ்ஸியை கூப்பிட்டு வந்து யாரையுமே பார்க்க விடாமல் பண்ணி அடிதடியாகி சேரெல்லாம் உடச்சி அப்படியெல்லாம் பண்ணாங்க. ஸோ அதனால் வெஸ்ட் பெங்கால். அடுத்து ஹவு மெனி மெடல்ஸ் வான் பை இந்தியா? இதில் FEI ஏஷியன் இக்வாஸ்ட்ரியன் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது இதாங்க.
குதிரை மேலே உட்காந்துட்டு இதை தாண்டுவாங்க. ஓகே, ஹை ஜம்பில் எப்படி தாண்டுவாங்க அது மாதிரி குதிரை மேலே உட்காந்து தாண்டுவாங்க. ஸோ இதில் இந்தியா வந்து எவ்வளோ மெடல் வாங்குச்சுன்னு கேட்டிருக்காங்க. பி 5 மெடல். ஓகே ஓகே. எங்கே நடந்தது என்ன? பட்டியாலா தாய்லாந்து. ஓகே, பட்டாயா தாய்லாந்து. பட்டியாலா ஹரியானாவில் இருக்குது. சாரி. ஓகே, இந்தியன் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மெடலில் 3 மெடல் வந்து ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸ்ருதி ஓரா அவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸ்ருதி ஓரா வந்து 3 மெடல் வாங்கியிருக்காங்க. அது சில்வர் மெடல். அடுத்தது பேக்ஸ் சிலிக்கா வந்து இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் கண்ட்ரி? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுஎஸ்ஏ. பேக்ஸ் சிலிக்கா இது என்ன அப்படின்னா, இது வந்து கிரிட்டிக்கல் மினரல் வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான். ஓகேவா? இந்தியா ஹேஸ் பீன் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் தி நியூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் லெட் கிரிட்டிக்கல் மினரல் டைவர்சிஃபிகேஷன் பிளான் கால்டு பேக்ஸ் சிலிக்கா. ஓகே, ஸோ கிரீன்லேண்டில் வந்து ரிச் மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு யாரை சொல்லிட்டாங்க. அதனால் கிரீன்லேண்டை பிடிச்சே தீரணும்னு இருக்கார். அதே மாதிரி வந்து இதில் வந்து ரேர் எர்த் மினரல்ஸு, அப்புறம் வந்து மினரல்ஸ் நிறைய இருக்குது வெனின்சுலாவில். உலகத்துலேயே அங்கே தான் அதிகமாக இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட 18 to 20% எர்த் மினரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படியே பிடிச்சிட்டாரு. ஓகே, எப்படி நீங்கள் யோசிக்கலாம், ஸோ அங்கே இருந்த பிரைம் மினிஸ்டர் தானே பிடிச்சாரு, அவர் எப்படி பிடிப்பாங்க, நாட்டையே எப்படி பிடிச்ச மாதிரி இருக்கும். கூடிய சீக்கிரம் பாருங்களேன் என்ன நடக்கும் அப்படின்னு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் டு பில்ட் a secure, resilient and innovation driven silicon supply chain. ஓகே, சிலிக்கான் தயாரிக்கிறதுக்கான அந்த இது. ஓகே, அவ்வளோதான் ரேர் எர்த். அடுத்தது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். ஓகே, இஸ் an international financial institution specialized agency of which organization? யூரோப்பியன் யூனியன். ஓகேங்களா? Government of India recently showcased the country's pioneering achievements in rural transformation. ஸோ யுனைடெட் நேஷன் இதோட வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த இட்டாலி ரோமில் வந்து நடந்திருக்கு. ஓகே, யூஎன்னோட இன்டர்நேஷ்னல் ஃபண்டு ஃபார் அக்ரிகல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டோட மீட்டிங் நடந்திருக்கு. அங்கே போய் இந்தியா வந்து ஸோ எங்கள் இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்கீம் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். என்னடாச்சு? அஜிஜோ, according to World Health Organization Global TB report, which country accounted for the highest percentage of global TB burden? வேறு யார்? நான் தான், இந்தியா. ஓகே, 25%. ஓவரால் வந்து 25% வந்து இந்தியாவில் தான் வந்து இருக்கான். ஓகே, ஆனால் வந்து இத்தனைக்கும் வந்து நம்ம வந்து 15லேருந்து 24க்குள்ளே 21% குறைச்சிருக்கோமா. குளோபல் டிக்ளைனே வந்து 12% தான். ஆனால் நம்ம வந்து 21% குறைச்சோம், நம்ம வந்து 21% குறைச்சோம். நம்ம வந்து ஓவராலாக வந்து 25% வந்து இருக்கோம். 4 பேர் டிபியில் இருக்காங்க அப்படின்னா அது வந்து 3 பேர் வந்து வெளிநாட்டிலையும் 1 வந்து இந்தியாவிலையும். ஓகே, இப்போ 190 200 கண்ட்ரின்னு வச்சுக்கலாம். 199 கண்ட்ரியில் சேர்ந்து 3 பேர், ஒரே கண்ட்ரியில் ஒரு ஆள், அந்த மாதிரி. ஓகேவா? அவ்வளோதான். அக்கார்டிங் டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் குளோபல் டிபி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவினுடைய ரிடக்ஷன் ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரிடக்ஷன் ரேட்டு 21. அவ்வளோதாங்க விஷயம். இவ்வளோதான். ஓகே, who among the following was awarded the Sri சந்திரசேகரேந்திரா சரஸ்வதி நேஷனல் அவார்டு. ஓகே, சந்திரசேகரேந்திரா சரஸ்வதி நேஷனல் அவார்டு, எமினன்ஸ் அவார்ட் ஃபார் பப்ளிக் லீடர்ஷிப். யாருக்கு? ஹிமாந்தா பிஸ்வ சர்மா. இவர் யார் சொல்லுங்கள்? அசாமினுடைய சீஃப் மினிஸ்டர். ஓகே, அவர் தான் தந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நடக்கும். ஓகே, ஸோ இந்த அவார்டு போன இதில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என் தலைவர் நிதிஷ்குமாருக்கு கிடச்சிருக்கும், பீகாரோடது. ஸோ இப்போ அசாமில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. அதனால் வந்து எனக்கு தெரியாதுங்க. ஓகே, நீங்களே யோசிச்சுக்கங்க. நான் வந்து ஏதாவது பொலிட்டிக்கலாக சொல்லி அதை வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து இருக்கும் காரணங்கள் இருக்கலாம். ஓகே, சந்திரசேகரேந்திரா சரஸ்வதி நேஷனல் எமினன்ஸ் அவார்டு. ஓகே, அசாமுடைய சீஃப் மினிஸ்டர். 28வது அவார்டு இது. ஸோ அதுதான் வந்து தந்திருக்காங்க, பார்த்துங்க. இதோட ப்ரைஸ் மணி வந்து 2.5 லட்சம். ஓகேவா? அடுத்தது வந்து பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் நியூ கோல் சேது பாலிசி அப்ரூவ்ட் பை இந்தியன் கேபினெட்டில் கோல் சேது அப்படிங்கிற ஒரு பாலிசி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இது வந்து ஆப்ஷன் பேஸில் வந்து கோல் இதை வந்து இது பண்ணுறதுக்கான எடுப்பாங்க, ஏலம் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் விஷயம். இது வந்து கோல் சேது. ஓகே, அது அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொவைட் ஆப்ஷன் பேஸ்டு கோல் ஆக்சஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் இன் நான் ரெகுலேட்டட் செக்டர்.
நான் ரெகுலேட்டட் செக்டார். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலம் விடுவாங்க, வேணுங்கிறோம் எடுத்துக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான், முடிஞ்சா? ஓகேங்க, அவ்வளோதான். ஸோ கம்ப்ளீட்டட். ஸோ டிசம்பரோட செகண்ட் வீக் வந்து வெற்றிகரமாக முடிந்தது. ஸோ தேர்ட் வீக்கும் ஃபோர்த் வீக்கும் முடிஞ்சதுன்னா டிசம்பர் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் கிடையாது, நவம்பர் மாதம் போயிடலாம். நவம்பர் ரிவர்ஸில் போகலாம். நவம்பர் மாதம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் முடிச்சுட்டு ஜனவரி ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதானே, வேறு எதுவும் இல்லைல்ல. ஓகே, இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை.